இந்த வீடியோவில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராபபிலிட்டி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் 5th யூனிட்டில் ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு எம்முக்கு எழுதிக்கணும். m² - 6m + 9. ஓகே, அந்த டி ரூட் கான்செப்ட் ரொம்ப 12th நம்ம படிச்சிருக்கோம். 10th நமக்கு தெரியும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் +9 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். இப்போ 3 3s என்னது 9, நடு நம்பர் மைனஸாக இருக்கிறதுனா ரெண்டுமே மைனஸ். அப்போ m - 3 m - 3 = 0. அப்போ m = 3 m = 3 அப்படிங்கிறது, அதாவது 0 கூட ஈக்குவல் பண்ணால் m - 3 = 0 அப்படின்னா m = 3 கிடைக்கும். அதே மாதிரி 3 கிடைக்கும். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ax + b அப்படிங்கிற ஒரு இதை எழுதிக்கணும். இதுக்கு ஜென்ரலான ஃபார்முலா அப்படி இருக்கும். ax + b mx. mக்கு பதிலாக நமக்கு 3 தான் தெரியும், 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சி பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கும்போது இதை வந்து 1/ன்னு போட்டு எழுதி e⁻3x. ஓகே, ரைட் சைடில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த 3யை d எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். d² போடும்போது என்ன வரும், 1/9 வரும். இது வந்து என்ன வரும், 6 × 3 என்னது -6 × 3 ப்ளஸ் என்னது 9. இது 18 - 18 0 வருதா. இப்போ நான் இந்த வேல்யூவை நான் இதில் போடும்போது எனக்கு 0 வந்தால் இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணியாச்சு, d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -6, நம்பர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. திருப்பி என்ன இருக்குது, e⁻3x இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3யை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 1/, வெளியில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது இங்கே 0 வந்துட்டு அப்படின்னா ஒரு எக்ஸால் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஓகே, 2 × லிமிட் என்ன இருக்குது 3 மைனஸ் என்னது 6, 6 - 6 என்னது 0. திருப்பியும் ஒரு 0 வருது, அப்போனா திருப்பியும் ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ திருப்பி ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி x². கீழே உள்ளது டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது என்ன வரும், 2 மட்டும்தான் வரும். ஓகே, 2 மட்டும்தான் வரும். இங்கே என்ன இருக்குது, e⁻3x. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதையும் இந்த பர்டிகுலர் இன்டெகிரலில் உள்ள இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம சம் அப்ரோச் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் இருக்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம சேனலுக்குள்ள கனெக்டாக இருக்கு.